எத்தனை ஜாப் செஞ்சாலும் போதாமல் இருக்குது, எவ்வளவு தான் ஏர்ன் பண்ணினாலும் பத்தாமல் இருக்குது. ஒரு நாளைக்கு 2-3 ஜாப் செய்கிறேன், அப்படி இல்லைன்னு சொன்னால் சனி ஞாயிறு ஒரு வேலை செய்கிறேன், காலையில் ஒரு வேலை செய்கிறேன், ஈவினிங் ஒரு வேலை செய்கிறேன், எவ்வளோ ஏர்ன் பண்ணினாலும் போதாமல் இருக்குது, எல்லாத்தோட விலையும் கூட்டிகிட்டு போகுதுன்னு சொல்லி பணம் சம்பந்தமாக, பொருளாதாரம் சம்பந்தமாக ஒரு அதிருப்தியில் இருக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்ன அந்த வீடியோவை கட்டாயம் பாருங்கள். எந்த வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்ட ஒரு புக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் கதைக்க போகிறேன். நீங்கள் இப்போ தான் ஒரு ஸ்டூடெண்ட் படித்து முடிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னு சொன்னாலும் சரி, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆல்ரெடி ஏதோ ஒரு வேலை ஒன்று செய்கிறீங்க, அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கலை, வேறொரு ஃபீல்டுக்கு மாற்றணும்னு சொல்லி உங்களோட வேலை பிடிக்காம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கனாலும் சரி, அப்படி இல்லை உங்களுக்கு வேலை பிடிச்சிருக்குது ஆனால் நீங்கள் ஏர்ன் பண்ணுற பணம் உங்களுக்கு போதாமல் இருக்குது, எவ்வளோ ஏர்ன் பண்ணினாலும் டே டு டே லைஃப் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகுது, என்ன செய்கிறேன்னு சொல்லி விளங்குது இல்லை, இதால் உங்களோட சந்தோஷம் இல்லாமல் இருக்கீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் இந்த புக்கை படிக்கணும். இந்த புக் என்னன்னு சொன்னால், அந்த புக்கிட்ட பேர் த பிட்காயின் ஸ்டாண்டர்ட். இப்போ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக ஃபிசிக்கல் புக் ரீட் பண்ணுற ஒரு ஆள் இல்லை. நான் எப்படி தகவல்களை கன்சியூம் பண்ணுறான்னு சொன்னால் விஷுவல் லேர்னர். ஓகே, நான் ஆடியோ புக்ஸ் எல்லாம் யூடியூப்பில் படிப்பேன், அப்படி இல்லைன்னு சொன்னால் புக்ஸோட சம்மரியில் வாசிப்பேன். அப்படி வாசிக்கக்குள்ள நான் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த புக்கிட்ட தி பிட்காயின் ஸ்டாண்டர்டுங்கிற புக்கிட்ட சம்மரியை தான் யூடியூப்பில் பார்த்தேன். இந்த சம்மரியில் சொன்ன விஷயம் மட்டுமே இந்த உலகத்தை நான் எப்படி பார்க்கணுங்கிறத பொய்யாக்கி நிற்கி. இட் மீன்ஸ் நான் டே டு டே லைஃப்பில் நான் சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, 99% மக்கள் இல்லை போல தான் நானும் இருந்தேன். நம்ம டே டு டே லைஃப்பில் காலையில் எழும்புறோம், வேலை போகிறோம், வாரம் நம்மளுக்கு சேலரி வருது, நம்ம அதுக்கு டேக்ஸ் பே பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம பொருட்களை கொள்வனை செய்யக்குள்ளே அதுக்கு டேக்ஸ் பே பண்ணுறோம். நம்மளோட டேக்ஸில் தான் கவர்மெண்ட் ரன் ஆகுது. கவர்மெண்ட்டுக்கு சர்டன் விஷயங்கள் செய்கிறாங்க, கவர்மெண்ட் நம்மளை பாதுகாக்குது, அதனால் நம்மளுக்கு ஃப்ரீ எடியூகேஷன் கிடைக்குது. அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோட், பிரிட்ஜுன்னு சொல்லி லைக் நார்மலாக ஒரு சராசரி மனிதன் எப்படி டே டு டே வாழ்க்கை படிக்கணும், படித்து முடித்த உடனே வேலையை கொண்டு போகணும், வேலையில் சரியாக இருக்கணும், ஒரு 40-50% வேலை செஞ்சது பிறகு பென்ஷன் கொண்டு வரும், அப்படி ஒரு ஃபண்ட் கொண்டு வரும், அதை வச்சு ரிட்டையர்மெண்ட்டை சந்தோஷப்படணும்னு சொல்லி நானும் எல்லார் மாதிரியும் ஒரு காமன் ஆள் மாதிரி தான் நானும் டே டு டே லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஓகே, எப்போ நான் இந்த புக்கை படித்தனோ, ஓகே, அந்த படித்த இதில் இருந்து கவர்மெண்ட்ஸ்கள் எப்படி உருவாகுது, பேங்க்ஸுகள்னா என்ன, பேங்க்கில் இந்த டெக்ஸ்னா என்ன, கிரெடிட்னா என்ன, மணி எப்படி உருவாகுது, மணி எப்படி சர்க்குலேட் ஆகுது, அதுக்கு பெக்கிங் என்ன, அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயம், உண்மையான விஷயம் எனக்கு தெரிய வந்துக்கு. அதுக்கு பிறகு நான் உலகத்தை பார்க்குற வியூவே வித்தியாசமாக மாறி நிற்கி. ஓகே, இந்த புக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயினை பற்றின விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட செகண்ட், தேர்ட், அதாவது 3ஆக பிரித்து அதில் கடைசி பாட்டில் தான் பிட்காயினை பற்றின விஷயமே வரும். அதுக்கு முதல் இருக்கிற 2 பாட்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் எக்கானமியை பற்றி தான் ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பணத்திட ஆதி காலத்திலேருந்து உருவாக்கத்திலிருந்து பணம் எதுக்கெல்லாம் பாவிச்சாங்க, எப்படி வந்தீங்க, அது எப்படி சரியாக பாவிச்சாங்க, எப்படி பழையாக பாவிச்சாங்க, எப்படி கரெக்ஷன் வந்தீங்க, அது இதுன்னு சொல்லி உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும். ஓகே, நீங்கள் இந்த புக்கை மட்டும் படித்து முடித்து விளங்கெடுப்பீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் இந்த உலகத்தை பார்க்குற வியூவே வித்தியாசமாக இருக்கும். ஓகே, அதுக்கு பிறகு இந்த புக்கில் சொல்லியிருக்கிற விஷயத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க. அதாவது இதையும் ஒரு 100ல் ஒரு புத்தகம் படித்து போட்டு கடந்து போகாமல் இந்த புக்கை படித்து விளங்கெடுத்து அது நீங்களோட வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் கட்டாயம் அதுக்கு பிறகு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கஷ்டம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் இல்லாமல் போகும். ஓகே, எனக்கு அது நடந்துக்கு, மேபி உங்களுக்கும் அது நடக்கலாம் கூடிய சீக்கிரம். ஓகே, நீங்கள் நிறைய ஜாப் செய்கிறீங்க, ஏர்ன் பண்ணுறது பத்தாமல் இருக்குது, லைக் சந்தோஷம் இல்லாமல் இருக்குது, பொருட்களோட விலையெல்லாம் கூடுது. ஓகே, அந்த விஷயம் தான். அதுக்கப்புறம் இந்த புக்கை படித்தது பிறகு ஒரு காலம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க பொருட்களோட விலை கூடுதுன்னு சொல்லி இந்த புக்கை படித்தா தான் வழங்கும். ஓகே, இந்த புக் பெரிய ஆக்களுக்கு வேலை செய்கிற ஆக்களுங்கன்னா இல்லை, உங்களுக்கு கிட்ஸ் இருப்பாங்கன்னு சொன்னால் கட்டாயம் இந்த புக்கை படிக்க வைங்க. உங்களோட கிட்ஸோட வாழ்க்கை ஃப்யூச்சர் பெட்டராக இருக்கும். ஓகே, நீங்கள் உங்கள்கிட்ட கிட் இருப்பாங்கன்னு சொன்னால் கிட்ட கட்டாயம் படிக்க வைங்க. ஒரு ஸ்கூல் போகிற பசங்க இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்கள படிக்க வைங்க. நீங்கள் பெரிய ஆளாக இருக்கீங்கன்னு சொன்னாலும் படிங்க. நீங்கள் உங்களோட ஓல்ட் ஏஜில் இருக்கீங்கன்னு சொன்னாலும் கட்டாயம் இதை படிங்க. இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஸ்கேமை பற்றி இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. நார்மலாக எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிசிக்கல் புக் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, ஆனால் இந்த புக்
அவ்வளோ முக்கியமான புக்குங்கிறதால இதை நான் கூட பண்ணி இப்போ தான் எடுத்திருக்கேன். இந்த புக்கை ஆல்ரெடி நான் படித்து முடிச்சுட்டேன். ஆடியோ வெர்ஷன் தான் படித்து முடிச்சுட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டுக்கு சம்மரி தான் பார்த்தேன். சம்மரியில் எனக்கு என் வாழ்க்கை நிறைய விஷயம் எனக்கு விளங்கி நிற்கி. அதுக்கப்புறம் வந்து புக்கை வாசிக்கணும்னு சொல்லி போட்டு ஆடியோ புக்கை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டேன். அதுக்கு பிறகு இப்போ இதை இன்னொரு தரம் ஃபஸ்ட் இருந்து படிக்க போகிறேன். நீங்கள் திரும்ப திரும்ப படிக்க திரும்ப உலகத்தில் நிறைய விஷயம் உங்களுக்கு வழங்கும். ஸோ இது அவ்வளோ முக்கியமான புக்குங்கிறதுக்காக நான் ஃபிசிக்கல் காப்பியே ஆர்டர் பண்ணி இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போ தான் எனக்கு வந்து சேர்ந்துருக்குது. ஓகே, அடுத்தது இந்த புக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு பந்தி எழுத்து மட்டும் பிடிக்காது. ஓகே, ரியல் வேர்ல்டு எக்கனாமிக்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நிறைய கிராஃப்ஸ் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டேபிள்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி எழுதின ஒரு புக் தான் இது. கட்டாயம் நீங்கள் இந்த புக்கை படிக்கணும். இந்த புக்கை படிப்பீங்கன்னு சொன்னால் கேரண்டி. ஓகே, நீங்கள் படித்து சரியாக படிப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த உலகத்தை பார்க்குற வியூவே அப்படியே 180 டிகிரியில் டேர்ன் ஆகும். ஓகே, லைக் 180 டிகிரி 360 சம்திங். உங்களோட உலகத்தை நீங்கள் உலகம் பார்த்துட்டு இருந்த வியூவே வித்தியாசமாகும். ஸோ நான் இவ்வளோ காலத்துக்கு நான் படித்த புக்ஸ்லேயே பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன், பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்னு நான் சொல்லுவேன் இந்த புக்கை படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கையே வித்தியாசமாக மாறும். ஓகே, நான் இந்த கண்டென்ட் க்ரியேஷன் ஜேர்னியையே நான் இதுக்காக அர்ப்பணிச்சிருக்கேன். என்று சொன்னால் அந்த அளவுக்கு ஒரு பேஷனேஷன் வந்து ஒரு பேஷனேட் ஆகினதுக்குரிய காரணம் இந்த புக் தான். ஸோ இந்த புக் நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லையா, படிப்பீங்களா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.